மூணார் கிராம பஞ்சாயத்தில் ஏடிஎஸ் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியினர் அதிகளவில் குளறுபடிகளை நடத்துவதாக புகார் எழுந்துள்ளது. பஞ்சாயத்து ஆட்சியின் பின்பலத்தில் காங்கிரஸ் கட்சியினர் ஏடிஎஸ் தேர்தலில் குறுக்கு வழியில் வெற்றி பெற முயற்சிப்பதாக சிபிஐ தேவிகுளம் மண்டலம் செயலாளர் அட்வொகேட் சந்திரபால் தெரிவித்துள்ளார். மூணார் கிராம பஞ்சாயத்தில் ஏடிஎஸ் தேர்தலில் பல வார்டுகளிலும் காங்கிரஸ் குறுக்கு வழியில் வெற்றி பெற முயற்சிப்பதாக புகார் எழுந்துள்ளது. பல வார்டுகளிலும் குளறுபடிகள் நடத்தி வெற்றி பெற முயற்சிப்பதாக சிபிஐ புகாருடன் முன்வந்துள்ளது. பஞ்சாயத்து ஆட்சியின் பின்பலத்தில் பல வார்டுகளிலும் குளறுபடிகள் நடத்தி வெற்றி பெற முயற்சிப்பதாக சிபிஐ தேவிகுளம் மண்டலம் செயலாளர் அட்வொகேட் சந்திரபால் தெரிவித்துள்ளார். மூணார் பஞ்சாயத்து பகுதியில் கடந்த தினங்களாக குடும்பஸ்ரீ ஏடிஎஸ் தேர்தல் நடந்து வருகின்றது. இந்த தேர்தலில் 7ஆம் வார்டில் காங்கிரஸ் கட்சியோட வேட்பாளர்கள் அந்த பேனல் தோற்க போகிற நிலைமை வந்தவுடன் அங்கே பெரிய ஒரு கூச்சலை உருவாக்கின்றார்கள் காங்கிரஸ் தலைவர்கள். அதேபோல் சொக்கநாடு வார்டு 11ஆம் வார்டில் ராத்திரி 12 மணி வரைக்கும் அங்கே தேர்தல் நடைபெற்றது. ஓட்டு எண்ணிக்கை நடந்து கொண்டிருக்கிற வேளையில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஓட்டு எண்ணிக்கை குறைவு தெரிந்தவுடன் காங்கிரஸோட முக்கிய தலைவர்களும் முன் பஞ்சாயத்து தலைவி அடக்கமுள்ள ஆளுகள் அங்கிருந்த அந்த பாலட் பேப்பரை கிழித்து எறிகின்றார்கள். அப்படி அராஜகத்துவம் பஞ்சாயத்தோட பரணசமிதியை வைத்துக்கொண்டு இந்த குடும்பஸ்ரீ தேர்தலை அட்டுமறைக்க வேண்டி பெரிய ஒரு அராஜகத்துவம் நடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். பல வார்டுகளிலும் தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் வாக்கு சீட்டுகளை காங்கிரஸ் கட்சியினர் கிழித்து எறிவதாகவும் புகாருடன் முன்வந்துள்ளனர். ஏடிஎஸ் தேர்தலில் நடந்த குளறுபடிகளை கண்டித்து குடும்பஸ்ரீ மாவட்ட மிஷனுக்கும் காவல் நிலையத்திலும் புகார் கொடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மற்றும் எங்களது ஏடிஎஸும் சிடிஎஸும் தலைவர்களும் ஜில்லா மிஷனுக்கும் போலீஸ்லையும் புகார் அளித்துள்ளோம். இந்த நடவடிக்கையிலிருந்து காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் இந்த அராஜகத்திலிருந்து பின்மாறலைன்னா இனி வரும் தினங்களில் பெரிய ஒரு கிளர்ச்சிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரும் என்று எச்சரிக்கை அளிக்கின்றோம். நியூஸ் பியூரோ, மூணார்.